கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா, நீ சோர்ந்து போனது போதும். இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில் சோர்வுகள், வேதனைகள் அத்தனையும் போதும். இனி சோர்ந்து போகாத என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களை பார்த்து தேவனாய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இதுவரைக்கும் நீ சோர்ந்து போனல, இதுவரைக்கும் துக்கப்பட்டு போனல, போதும், இனி சோர்ந்து போகாத. வேதாகமத்தில் எலியாங்கிற ஒரு பெரிய தெய்வ மனிதர், ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசியுமே சோர்ந்து போய் 1 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரம் 4ஆம் வசனத்தில், போது ஆண்டவரே, என் முற்பிதாக்களை காட்டிலும் பரிசுத்தவான் அல்ல, போதும், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். ஆனால் ஆண்டவர் சொன்னா, நீ சோர்ந்து போனது போதும், இனிதான் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சோர்ந்து போன எலியாவை கர்த்தர் பலப்படுத்தினா, இன்னைக்கு உங்களை பலப்படுத்துவா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, இருதயத்தின் ஆழத்தில் அந்த வசனத்தை பதிச்சு கொள்ளுங்க. நீதிமொழிகள் 24:10, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயினால் உன் பலன் குறுகினது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மனுஷிக்கும் பல சூழ்நிலைகள், வேதனையை கொடுக்கிற சூழ்நிலைகள் தான். ஆனால் அந்த ஆபத்தான காலகட்டத்தில் நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பலன் குறுகி போகும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு தெய்வ மனிதனை பிசாசு ஜெயிக்கணும்னா அவனை முதலாவதாக சோர்ந்து போக பண்ணுகிறது பிசாசு. நீங்கள் சோர்ந்து போகலைன்னா பிசாசால் உங்களை ஜெயிக்க முடியாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஏதோ ஒரு ஜெபம் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறீங்க, அந்த காரியம் நடக்கலைன்னா நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்கன்னா ஜெபம் பண்ண மாட்டீங்க, பைபிள் வாசிக்க மாட்டீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தேட மாட்டீங்க. ஸோ இதெல்லாம் சோர்ந்து போகிறதுனால வருகிற பிரச்சனை. இப்போதான் பிசாசு உங்களை மேற்கொண்டுருவான். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார், சோர்ந்து போகாதீங்க, நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு சோர்ந்து போய் இருக்கிற உங்களுக்கு ஒரு புது பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். வேதம் அப்படிதான் சொல்கிறது. ஏசாயா 40:29 வாஸ்து பாருங்க. சோர்ந்து போனவனுக்கு அவர் பலனை கொடுக்கிறார். ஒரு சமீபமாக ஒரு சகோதரர் சந்தித்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவர் சொன்ன சாட்சி என் இருதயத்தை தொட்டது. அவர் சொன்னால், எங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்கிறாங்க, எனக்கு படிப்பு வரலை, எனக்கு வேலையும் கிடைக்கல. என்னுடைய அம்மா அப்பா, என்னுடைய அண்ணன்மார் எல்லாரும் என்னை சோம்பேறின்னு சொல்லுவாங்க, என்னை எல்லாரும் காயப்படுத்துவாங்க, எல்லாரும் அவமானப்படுத்துவாங்க, எல்லாரும் என்னை நிந்திப்பாங்க. நான் ஏன் வாழணும் அப்படின்னு தற்கொலை பண்ண போகும் பொழுது தான் கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், விசுவாசித்தேன். அதற்கப்புறம் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தான். இன்னைக்கு சோர்ந்து போயிருந்த என்னை ஆண்டவர் பலப்படுத்தினான். அது மாத்திரமல்ல, என்னை அவமானப்படுத்தின, என்னை நிந்தித்த அப்பா அம்மாவை நான் தான் கவனிச்சுட்டு இருக்கிறேன். என்னை அவமானப்படுத்தி என்னை காயப்படுத்தின என் அண்ணன்மாருக்கு நான் பணம் உதவி செய்துட்ருக்கிறேன். கர்த்தர் என்னை உயர்த்தினா. நிச்சயம் ஒரு வாழ்க்கை உண்டு, சோர்ந்து போகாதீங்க. லூக்கா 18:1 வாஸ்து பாருங்க. லூக்கா 18:1-8 வாஸ்து பாருங்க. சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு ஒரு உவமையை சொன்னார். 7-8 வசனம் சொல்கிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமையாக இந்த நியாயம் செய்யாமல் இருப்பேனோ, சீக்கிரத்தில் நியாயம் செய்வேன். ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு. சோர்ந்து போகாதீங்க, ஜெபிக்கலாமா? தகப்பனே, யார் யாரெல்லாம் சோர்ந்து போனார்களோ அவர்களுக்கு என் தேவன் பலனை கொடுத்தருளுவீராக. அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நீ சோர்ந்து போனது போதும். ஆண்டவருடைய கரம் உன்னோடு கூட இருக்கும்.
நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.